அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்படைவார்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதாகமம் ஜெபத்தின் மகத்துவங்களை பற்றி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு போதிக்கிற சத்தியம் என்ன என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எத்தனை அற்புதமான ஒரு ஆரம்பம்! உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் தான் ஞானஸ்நானம் பெற யோர்தான் நதிக்கரைக்கு அவர் வந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் செய்த முதல் காரியம், பரலோக பிதாவிடத்திலிருந்து வந்த இயேசு அந்த பரலோக பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். பைபிள் சொல்லுகிறது, இயேசு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லி. என் அன்பான தேவ ஜனங்களே, நாம் எப்போதெல்லாம் பரலோக பிதாவை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோமோ, அது அலுவலகமோ, அது மருத்துவமனையோ, அல்லது வீடோ, அல்லது தனி அறையோ, அல்லது எங்கேயோ தனிமையில் போய் உட்கார்ந்து கொண்டோ, அல்லது பலகீன நேரத்திலோ, போராட்டமான நேரத்திலோ, சோதனை வேலையிலோ, ஆபத்து வேலையிலோ, அல்லது குழப்பமான நேரத்திலோ, எப்போதெல்லாம் எங்கேயோ உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோக கதவை தேவன் நமக்கு திறக்கிறார். எத்தனை மகிமை என்று கவனித்து பார்த்தீர்களா? ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு பாடம். இயேசு ஜெபம் பண்ணிய போது வானம் திறந்தது. வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில ஆண்டவர் இயேசுவின் மேல் இறங்கி வந்தார். அதோடு மாத்திரமல்ல, வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்த போது பரலோக கதவு திறக்கப்பட்டது. ஆவியானவருடைய அபிஷேகம் இயேசுவின் மேல் இறங்கி வந்தது. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் பரலோக பிதா அந்த பரலோக கதவை நமக்கு திறக்கிறார். பரலோக கதவு நமக்கு திறந்து விட்டது என்றால் இந்த உலகத்தில் எந்த கதவும் நமக்கு தானாய் திறந்து விடும். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு கம்பெனி கதவோ, எதிர்கால கதவோ, ஆசீர்வாத கதவோ, அல்லது ரட்சிப்பின் கதவோ, சமாதான கதவோ, மன்னிப்பின் கதவோ, விடுதலையின் கதவோ உங்களுக்கு எது திறக்க வேண்டும்? பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். பரலோக கதவு திறந்ததென்றால் எல்லா கதவும் நமக்கு தானாய் திறந்துவிடும். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி விடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து பிதா நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இவரே நண்பார்ந்த மகன், இவரே நண்பார்ந்த மகள், இவரே நண்பார்ந்த ஊழியக்காரன், இவர்களில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று தேவன் சொல்லும்போது நமது வாழ்க்கையே மாறிவிடும். வேதனைகளெல்லாம் மறைந்துவிடும், தரித்திரங்களெல்லாம் மறைந்துவிடும், எதிரிகளெல்லாம் விழுந்து விடுவார்கள், சாபங்களெல்லாம் மாறிவிடும், அடைக்கப்பட்ட கதவு திறந்துவிடும், நமது புது வாழ்வு உண்டாகிவிடும், நோய்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பித்து விடும். பரலோகத்திலிருந்து உத்தரவு வந்தது என்று சொன்னால் இந்த உலகில் எந்த ஒரு தடையும் நமக்கு முன்னால் இருக்கவே இருக்காது. ஆகவேதான் எப்பொழுதும் ஜெபியுங்கள், எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு உட்கார வேண்டாம். அப்போது நீங்கள் சோர்ந்து விழுந்து போவீர்கள், உங்களுடைய விசுவாசம் மறைந்துவிடும். மாறாக எப்பேற்பட்ட நிலையிலும் கூட நம்முடைய தேவனுடைய சமூகத்தை முழங்காலில் நின்று, அப்பா தகப்பனே, ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்த்து என்னை ரட்சியும், எனக்கு பதில் தாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும், எனக்கு புது பலன் தாரும் என்று ஜெபியுங்கள். அப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது.
ஆவியானவர் இறங்கி வருகிறார். பிதாவினுடைய பதில் நம்மேல் இறங்கி வரும். இந்த உலகில எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமானதாகவே தேவன் மாற்றி விடுவார். ஆகவே நாம் மூச்சு விடுவது வாழ்வதற்கு எவ்வளோ அவசியமோ அதுபோல ஜெபிப்பது என்பது பிதாவினுடைய மகிமையுள்ள அடையாளங்களை பெறுவதற்கு அது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்புள்ள நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு எங்கள் வாழ்க்கைக்கு தேவனை ஆசீர்வாத கதவாக, அடையாளமாக, மீட்பாக, சத்தியமாக, நித்தியமாக நீர் கொடுத்தீர். ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபித்த போது பரலோக கதவை திறந்தீரே, ஆவியானவரை அனுப்பினீரே, பரலோகத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு நீ சாட்சி சொன்னீரே தகப்பனே. அதுபோல உமது பிள்ளைகள் எப்போதெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அப்போதெல்லாம் நீர் கதவை திறந்து அபிஷேகத்தை கொடுத்து பதிலை கொடுத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஜபாவியால் எங்கள் எல்லோரையும் நிரப்புங்க. இன்றைய சபைகளுக்கு ஜபாவிதான் தேவை. இன்றைய குடும்பங்களுக்கு ஜபாவிதான் தேவை. ஜபத்தினால் வீடுகள் நிரம்பட்டும். அற்புதங்களால் ஒவ்வொரு வாழ்வும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.